கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி நெமிலிச்சேரியில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நம்ம வந்து பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. 1750 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு, 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோராக இருக்குது உங்களுக்கு. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. ரீசெண்ட்லி வந்து ரினோவேட் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி இது. இது வந்து சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. கீழே இருக்கிற வீடு வந்து சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் இருக்கும், மேலே இருக்கிற வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் இருக்கும் உங்களுக்கு. ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாகவும் நம்ம வந்து இது பார்க்கலாம். நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 மேலே ஒரு 8,000 கொடுக்குறாங்க உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து 17-16 ரூபா ரெண்டல் வந்து வரும். இப்போ ரெண்ட்டுக்கு இருக்காங்க. ஒரு 8 இயர்ஸ் ஓல்டு வீடு, 2200 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க பில்டப்பு. கீழே வந்து 2 கார் பார்க் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கார் பண்ணியிருக்காங்க. மேலே இதுதான் வியூ, ஃப்ரண்ட் வியூ. 2 கார் பார்க் பண்ணலாம் உங்களுக்கு. சைடில் இடம் விட்டு தான் வீடு கட்டிருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் போனீங்க அப்படின்னா நெமிலிச்சேரி அந்த பிரிட்ஜு கிட்டே போயிடலாம். இப்படி ரைட்டில் போனாலும் அவுட்டர் ரிங் ரோட் போகலாம். அவுட்டர் ரிங் ரோட் போனால் தாம்பரம் போனோம் அப்படின்னு இந்த பக்கம் போய்க்கலாம். நீங்கள் ரொம்ப நியர் கிட்ட. இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட மெயின் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி பார்க் வந்து பக்கத்தில் கட்டியிருக்காங்க பட்டாபிராமில். நான் இப்போ இந்த வீடியோவில் நான் போடுறேன். நான் இந்த வீடியோவில் முன்னாடியே நான் வீடியோ என்ட்ரன்ஸ்லேயே நான் கொடுத்துட்றேன். அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர், எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் ஃப்ரம் டைடியல் பார்க்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிட்ஜும் கட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு. முதல்ல வந்து ரயில்வே ட்ராக்கில் வெயிட் பண்ணி தான் வரணும். இப்போ வந்து பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டிராஃபிக் இல்லாமல் நீங்கள் வந்துடலாம் வெயிட் பண்ணாமல். கண்டிப்பாக இதோட வேல்யூ வந்து ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியிலே வந்து தண்ணி வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி வருது. வீட்டுக்கு வெளியிலே வந்து ஆப்போசிட்டில் தண்ணி வருது. கவர்மெண்ட் வாட்டர் வந்து வீட்டுக்கு வெளியிலே வருது உங்களுக்கு. ட்ரைனேஜ் மட்டும் இந்த ஏரியாவில் இல்லை. ட்ரைனேஜ் வந்து இனிமேல் தான் ஆவடி ஃபுல்லாக நான் எல்லா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஆவடியில் இனிமேல் தான் வந்து ட்ரைனேஜ் வந்து வரும். இப்போ வந்து கீழே வந்து டபுள் பெட்ரூம், மேலே வந்து ட்ரிபிள் பெட்ரூம் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் கீழே இருக்கிற டபுள் பெட்ரூம் மட்டும் எடுக்கிறோம். மேலே இருக்கிற ட்ரிபிள் பெட்ரூம் நான் ஃபோட்டோவை தரேன். டெனன் இருக்குதில்ல, அவங்க இப்போ எடுக்கல. நம்ம உள்ளே பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் வந்து கிரில் கேட் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கார் பார்க் பண்ணலாம். பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே பண்ணலாம். ஒரு சேஃபாகவும் இருக்கும், மழையில் நனையாது உங்களுக்கு. ஃபுல்லி கவர்டு தான் இருக்குது உங்களுக்கு. பெரிய கார் நிறுத்தி கொஞ்சம் கேட் முன்னாடி நிறுத்துற மாதிரி இருக்காது தான். சின்ன கார் வச்சுருக்கீங்க, உள்ளே ஸ்டே பண்ணி நிறுத்தலாம். நீங்கள் உள்ள பிரச்சனை இல்லாமல் நிறுத்தலாம். இல்லை சிங்கிள் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த பக்கம் நிறுத்த முடியாது, கொஞ்சம் கவர் பண்ணி நிறுத்தினா ஓகே. இந்த பக்கம் நிறுத்தினா ஃபுல்லாக பெரிய கார் கூட நிறுத்தலாம். எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ட்ரன்ஸில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இதில் உடனே என்ன சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன் உடனே கிரில் கேட் கொடுத்துருக்காங்களா, கீழே இருக்கிற வீட்டுக்கு இந்த பக்கம் போகணும், மேலே இருக்கிற வீட்டுக்கு இப்படி டோர் தந்துட்டு மேலே போகணும். அதனால் 2 ஃபேமிலிக்குமே வந்து சேஃபாக இருக்கும். சில பேர் வந்து சைடில் வைப்பாங்க படிக்கட்டு, அது மாதிரி இல்லாமல் சேஃபாக பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மேலே போகிறதுக்கான வழி அவங்களுக்கு. ஓகேங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரான உடனே உள்ள ஒரு ஹால் இருக்குது உங்களுக்கு. ஹால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியமான ஹால் தான். நல்லா நீட்டாக ரீசெண்ட்லி வந்து ரினோவேட் பண்ண ஒரு வீடு. நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு. நீங்கள் டிவி இங்கே வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஷோபாக்ஸ் போட்டு ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. இதில் காமன் பாத்ரூமும் இருக்குது உங்களுக்கு. இது இந்த பக்கம் வந்து கிச்சன் வந்து ரொம்ப பெருசாகவே பண்ணியிருக்காங்க. பெரிய கிச்சன் தான் சொன்னோம். இதில் இங்கே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லாப் வச்சு ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பெருசாக இருக்குது. கீழே உட்காந்தே நீங்கள் வந்து காய்கறி கட் பண்ணுறது எல்லா ஒர்க்கும் கீழேருந்தே பண்ணலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கீழே 2-3 லேடிஸ் வந்து உட்காந்து பண்ணுற அளவுக்கே வந்து கிச்சன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே 2-3 லேடிஸ் வந்து உட்காந்து பண்ணுற மாதிரி கிச்சன் இருக்கும் உங்களுக்கு. இன்னும் இது மாடலர் கிச்சனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். பின்னாடி கேட் கொடுத்து கொஞ்சம் கேப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பின்னாடி வந்து கேட் இருக்குது உங்களுக்கு. அதாவது கிரில் கேட்டு கொடுத்து சேஃப்டி கேப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து வெளியில் கொஞ்சம் வெளியிலேயும் வாஷிங் ஏரியா இருக்குது உங்களுக்கு. வெளியில் வாஷிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. மோட்டர் இங்கே இருக்குது உங்களுக்கு. இல்லை சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க. இந்த பக்கமும் இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே சுற்றி கொஞ்சம் இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க. சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. இது ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் சிஎம்டி அப்ரூவல். உள்ளே வந்தீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன பெட்ரூம். இது வந்து காமன் பாத்ரூம், இந்தியன் டைப் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு சின்ன பெட்ரூம்.
தாராளமாக ஒரு கட்டில் போட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு சின்ன பெட்ரூம் தான் இது. இதில் 2 ஜன்னல் வச்சுருக்காங்க உங்களுக்கு. இதுலேருந்து இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு கெஸ்ட் இருக்காங்க. நல்லா மெடிக்கல் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது. இதில் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது. நம்ம இப்போ வந்து மேலே போய் பார்க்கலாம். மேலே வந்து மொட்டை மாடியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் டெண்டன்ட் இருக்கிறதால நம்ம வந்து அதை எடுக்கல. பார்ப்போம். நான் அது யாராவது கேட்டிங்கன்னா நான் மேலே இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபுல்லி வந்து கிரில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சுற்றி மாடி மேலேயும் வந்து யாரும் வர முடியாது. மாடி மேலே ரொம்ப நல்லா கிரில் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்து எடுத்திருக்காங்க. இது வந்து ஃபுல்லி கிரில், இந்த கிரில் கேட்டு கொடுத்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வச்சுருக்காங்க. ஃபுல்லி வந்து இந்த பக்கம் வந்து கிரில் கேட்டு ஃபுல்லாக சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சாரல் வந்து அடிச்சதுன்னா தண்ணி நிற்கிதுங்க. அதுக்காக சைடில் வந்து ஒரு ரூஃப் மாதிரி சின்னதாக இறக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணி வராது உங்களுக்கு உள்ள. இது ஒன்று தான். மற்றபடி சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் பண்ணியிருக்காங்க. இந்த மாடி தோட்டம் மாதிரி சின்னதாக இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஜன்னல் ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி. மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்போ பார்த்ததில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் இருக்குது, கீழே 2 பெட்ரூம். ரீசெண்ட்லி ஃபுல்லாகவே பாருங்கள் இதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு புதுசாகவே போட்டிருக்காரு அவர். எல்லாமே வந்து மாற்றினார். இப்போ தான் ரீசெண்டாக எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. மாடி மேலே பெரிய கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எல்லாமே டேங்க் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக வந்து ரீசெண்ட்லி ரினோவேட்டட். 1750 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, 1750 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. கீழே டபுள் பெட்ரூம், மேலே ட்ரிபிள் பெட்ரூமு. அவுட்டர் ரிங் ரோடு எடுத்து பாருங்கள். இதுதான் உங்களுக்கு வந்து நெம்லிச்சேரியிலேருந்து போகிற அவுட்டர் ரிங் ரோடு. இது போய்ட்டு அப்படியே இறங்குது பாருங்கள் கீழே. அதுதான் உங்களுக்கு வந்து ஜங்ஷன். உங்களுக்கு ரொம்ப கிட்ட, உங்களுக்கு மாடி மேலேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப கிட்ட உங்களுக்கு. எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் போகலாம். இங்கேருந்து பார்த்தா ஜெயா காலேஜ் தெரியுது பாருங்கள். ஜெயா காலேஜ் இருக்குது உங்களுக்கு. மெயின் ரோடு அது உங்களுக்கு. அப்படியே ரொம்ப நியர்பைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ வந்து இந்த ஐடி பார்க் வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. நான் அந்த வீடியோஸ் நான் போடுறேன். நான் உங்களுக்கு பாருங்கள். ஃபைனலாக வந்து அந்த வீடியோ போடுறேன். ஐடி வந்து டைடல் பார்க் எப்படி கட்டிகிட்டு இருக்காங்க, பக்கத்தில் அந்த ரயில்வே ஒர்க் எப்படி நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எக்ஸாக்டாக. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹெவி மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போயும் மழை பெஞ்சிட்ருக்கு. சைடில் மட்டும்தான் தண்ணி நிற்கிது. இந்த ஸ்ட்ரீட்டில் எதுவுமே தண்ணி நிற்கல. ஏன்னா எம்டி பிளாட்ன்றதால தண்ணி நிற்கும் கண்டிப்பாக. ரோடோட கீழே பள்ளமாக இருக்குது. ஆனால் வந்து கண்டிப்பாக நிற்கும். சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நிறைய வீடுங்க இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு ஏரியா தான் உங்களுக்கு. ஏரியாவை பொறுத்தவரைக்கும் லொக்காலிட்டி பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லணும். வந்து ரோடு வந்து வெளியே போனீங்கன்னா ரயில்வே ட்ராக் இருக்கும். ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி தான் எனி டைம் போய் ஆகணும். இல்லை நான் ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ண விரும்பல அப்படின்னா ஆப்போசிட் ரோடு இருக்கும் உங்களுக்கு. இந்த ரோட்டில் போனீங்கன்னா எப்பயுமே ரோடு ஃப்ரீயாக இருக்கும். டேரெக்டாக அவுட்டர் ரிங்கோட சர்வீஸ் ரோடு பிடிச்சிக்கலாம். நீங்கள் எப்படி தாம்பரம் போனனாலும் போகலாம், இல்லை இந்த பக்கம் ஆவடி மீஞ்சூர் போனோம் அப்படின்னாலும் போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரோடு தான் மெயின் ரோடு. ஸ்ட்ரீட்டோட ரோடு பாருங்கள். எல்லாமே இண்டிவிஜுவல்ஸ் வீடுங்க நிறையா இருக்குது உங்களுக்கு. சேஃப்டியை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா வாசலுக்கு எதிர்க்கே வந்து வாட்டர் வருது உங்களுக்கு. வேணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது பே பண்ணி நீங்கள் வீட்டுக்குள்ள கூட தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா வாட்டரை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் வாட்டர் பொறுத்தவரைக்கும் வீட்டு வாசலுக்கு எதிர்க்கே வருது உங்களுக்கு. சொன்னீங்கன்னா வீட்டுக்கு எதிர்க்கே வாட்டர் உங்களுக்கு. தேவைப்படுறது எனக்கு வந்து கூப்பிடுங்க. 3 பேஸ் இபி இருக்குது, போர் இருக்குது, மற்றபடி எல்லாமே சிஎம்டி அப்ரூவல் எல்லாமே இருக்குது, ப்ராப்பராக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து என்னோடய சேனல் மூலிமா கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வாங்க. டைடல் பார்க்லேருந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக டைடல் பார்க்கு ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக லேண்டோட வேல்யூலேருந்து பில்டிங்கோட வேல்யூ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடும். எல்லாமே ஃபியூச்சரில் வந்து இந்த ஏரியாலாம் பயங்கர டெவலப் ஆகிடும். தேவைப்படுறோம் எனக்கு கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. தேங்க்யூ. இதுதான் ரயில்வே பாலம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு. கிளியராக பாருங்கள். கரெக்டாக என்னோடய பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து நான் வந்திருக்கேன். 1.5 கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அந்த வீட்டிலேருந்து எக்ஸாக்டாக. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைடல் பார்க் பக்கத்தில் கட்டிகிட்டு இருக்காங்க.
நான் அதையும் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். டைட்டில் பார்க். இது ஃபுல்லாக டைட்டில் பார்க் வந்து இந்த ரயில்வே ட்ராக் தாண்டினதுக்கப்புறம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வரும் பாருங்கள். இதுதான் இப்போ வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே. இதுக்கு முன்னாடி வந்து ப்ளைன் லேண்டாக வச்சுருந்தாங்க. இப்போ குயிக்காக வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும் டைட்டில் பார்க் ஒர்க்கு. சீனிங் ஒர்க்கு வந்து 24 மந்த்து கொடுத்துருக்காங்க. 24 மந்த்தில் பண்ணுறதுக்கு ஒர்க்கு உள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. குயிக்காக வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ பண்ணிவிடுவாங்க. கரெக்டாக என்னோடய கிலோமீட்டர் பாருங்கள். எக்ஸாக்டாக 1.7 கிலோமீட்டர் கரெக்டாக. தேங்க்யூ.